இஸ்ரேல் மேலே ஈரானோட ஏவுகணை தாக்குதலானது ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது. இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பதட்டமான சூழ்நிலை இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளில் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு 300க்கும் அதிகமான ஏரியல் டார்கெட்ஸை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். 99% உள்ளே வந்த ட்ரோன்ஸாக இருக்கட்டும், க்ரூஸ் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்டேருந்து ஒரு கிளைம் ஆனது அப்போ வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நிறைய வீடியோ எவிடன்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு சில மிசைல்ஸ்ன்றதை தாண்டி ஒரு 10க்கும் அதிகமான மிசைல்ஸ் இந்த நெவாடிம் ஏர்பேஸ் மேலே, இந்த இஸ்ரேலோட முக்கியமான ஏர்பேஸ் மேலே விழுந்து வெடித்து சதறினது எல்லாமே வெளியில் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது இஸ்ரேலை சுற்றி இருக்க பாலைவன பகுதிகளில் இருந்து டேமேஜே செய்யப்படாத பல ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மீட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஏன் இப்போ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த மீட்கப்படுற எல்லா ஏவுகணைகளுமே ஒரே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் கீழே விழுந்தால் எந்த அளவுக்கு மைனர் டேமேஜ் ஏற்படுமோ அந்த மாதிரி மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு இன்டர்செப்டார் மிசைல் போயிட்டு அது மேலே மோதினதுக்கான அடையாளமும் அதில் இல்லை. அப்படின்னா இஸ்ரேல் போய் சொல்லியிருக்காங்களா? இவங்க சொன்ன கணக்குகளை விட அதிகமான ஏவுகணைகள் ஈரானால் செலுத்தப்பட்டு அது இஸ்ரேலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துச்சான்ற சந்தேகம் இந்த இடத்துல ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இந்த தாக்குதலை பண்ணுறதுக்கு ஈரான், அதாவது இஸ்ரேல் மேலே இந்த ஓவர் நைட் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈரான் பயன்படுத்துகிற பாலிஸ்டிக் மிசைலில் பெரும்பான்மையான ஏவுகணைகள் எமாதுன்ற ஒரு முக்கியமான பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரி சேர்ந்தது தான். இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட இப்போ இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸை கொண்ட ஏவுகணை எம்ஏஆர்வி டெக்னாலஜி, இல்லை எம்ஏஆர்வி டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த மெனுவரபிள் அண்ட் மல்டிபிள் இண்டிபெண்ட் ஒரே ஏவுகணையில் பல வார்ஹெட்ஸை வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கூட இந்த ஏவுகணைகளில் இருக்குது. இப்போது இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஈரான் கிட்ட இருந்து ஒரு 180க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், 100க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல்னு சொல்லிட்டு இது எல்லாமே லான்ச் பண்ணப்பட்டப்போ அமெரிக்கா, ஜார்டன், இஸ்ரேல்னு சொல்லிட்டு இந்த பல நாடுகள், இன்னும் நடுவில் சவுதி அரேபியாலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, ஒரு 4-5 நாடுகள் சேர்ந்து இந்த எல்லா ஏவுகணைகளையும் முறியடிச்சுட்டு தான் சொன்னாங்க. அதுலேயும் அமெரிக்கா அவங்களோட அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள்லாம் பயன்படுத்தி இந்த ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தினாங்க. அன்னைக்கு ஒரு நைட்டில் மட்டும் இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து $1 பில்லியன் செலவு பண்ணியிருந்தாங்க. இதில் இஸ்ரேல் சொன்னது அந்த 99% உள்ளே வந்த எல்லா ப்ரொஜெக்ட்ஸும் நாங்கள் அழிச்சிட்டோம், ஒரு சில ஏவுகணைகள் மட்டும்தான் உள்ளே போய் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் இந்த இடத்துல இது ஒரு பிரச்சனையாக, ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயமா மாறி இருக்குன்னா, இப்போது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஜார்டனோட ஏர்ஸ்பேஸில் வச்சும் சிரியாவோட ஏர்ஸ்பேஸில் வச்சும் ஈரானோட பல மிசைல்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு 7 ப்ரொஜெக்டைல்ஸ் வரைக்கும் தான் இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே கீழே அதோட கிரவுண்ட் டார்கெட்டை நோக்கி அப்ரோச் ஆச்சு. மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்க Arrow 2ன்ற ஒரு அட்வான்ஸ்டு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தான் இந்த ஈரானோட மிசைல்ஸ் சுட்டு வீழ்த்தினாங்க. இந்த Arrow பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்பபிளான ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த தாக்குதல் நடந்த அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே டெட் சி பகுதியில் இருந்தும் இஸ்ரேலை சுற்றி இருக்க பகுதிகளில் இருந்தும் பல பாலிஸ்டிக் மிசைலை, அதாவது கீழே விழுந்து டேமேஜ் ஆன அந்த பாலிஸ்டிக் மிசைலை மீட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக அதோட மெட்டீரியல் கம்போசிஷன் எப்படி இருக்குது, அதில் ஏதாச்சும் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் இருக்கா, அதை நம்மளால் படிக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸ்டடி பர்பஸ்க்காக அது எல்லாத்தையுமே திரும்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பிரச்சனை எந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்குன்னா, ஜுடியா டெசர்ட்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஒரு முக்கியமான டெசர்ட் இருக்குது. வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை, இஸ்ரேலோட இந்த நெவாடிம் ஏர்பேஸில் இருந்து மேற்கு கரை வரைக்கும் நீண்டிருக்க ஒரு முக்கியமான மலைகளால் சூழப்பட்ட ஒரு பாலைவன பகுதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை ரெக்கவர் பண்ணுறாங்க. இப்படி ரெக்கவர் பண்ணப்பட்டது ஜெருசலேம் போஸ்ட், இஸ்ரேலோட ஒரு முக்கியமான பத்திரிகையான ஜெருசலேம் போஸ்ட்லையும் ஒரு ஆர்டிக்கலாக வெளியில் வந்திருக்கு. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம், அந்த எல்லா இமேஜஸையும் பார்க்குறப்போ ஒரு விஷயமானது தெளிவாக தெரியுது. இந்த ஏவுகணை ஏதாச்சும் ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பால் அடிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை அது பார்ஷியலாக டேமேஜ் பண்ணப்பட்டிருந்தாலோ எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு சேதாரம் கூட அந்த ஏவுகணைகளில் கிடையாது. நார்மலாக ஒரு ஏவுகணை கீழே விழுந்து கிராஷ் ஆனால், இல்லை கீழே விழுந்து டேமேஜ் ஆனால் எப்படி ஒரு சில டென்ஸ், ஒரு சில டேமேஜஸ் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. இது இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு, இஸ்ரேல் போய் சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈரானோட தாக்குதல்ன்றது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த நெவாடிம் ஏர்பேஸை மையப்படுத்தி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். F-35 ஆப்ரேட் பண்ணுற பேஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்துறதுக்காக F-35, அதாவது அந்த ஈரானோட கன்சல்டன்சி மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த இடத்துல தான் விமானங்கள் போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஈரான் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டெப்ரிஸ், இந்த மிசைலோட மற்ற பாகங்களும் இந்த டெசர்ட் பகுதியிலே, இந்த ஏர்பேஸில் இருந்து
பல கிலோமீட்டர் தொலைவுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இஸ்ரேலோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வி அடைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரியே டிஃபெண்ட் பண்ணியிருந்தா இந்த ஒரு பாலைவன பகுதியில் மட்டும் இருந்துமே இந்த அளவுக்கு அதிகமான மிசைல் டேமேஜ் பண்ணாமல் கிடச்சிருக்காது. ஏன்னா ஒரு இன்டர்செப்டார் மிசைல்ன்றது ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும். மேக் 7லேருந்து மேக் 8 வரைக்கும் அதோட ஸ்பீடானது இருக்கும். உள்ள வரக்கூடிய அந்த பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட்ன்றதும் அந்த அளவுக்கு அதிக ஸ்பீடோடு இருக்கும். இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று போயிட்டு மோதுறப்போ எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துன்றது ரொம்ப ஒரு தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரோன்றது இன்டர்செப்டர் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரி இருக்குல்ல, எந்த ஃபேஸில் இப்போ பாலிஸ்டிக் மிசைல் பொறுத்த வரைக்கும் பூஸ்ட் ஃபேஸ், கிளைட் ஃபேஸ், டெர்மினல் ஃபேஸ்னு சொல்லிட்டு 3 ஃபேஸ் இருக்குது. ஆரம்ப ஸ்டேஜ், நடுவில் அது வந்து கிளைட் பண்ணிட்டு வருது, கீழே ரீஎன்ட்ரி ஃபேஸ்னு சொல்லிட்டு. இதில் ரீஎன்ட்ரி ஃபேஸில் வச்சு மட்டும்தான் இந்த ஆரோ 2வால் இந்த பாலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆனால் கீழே விழுந்திருக்க அந்த மிசைல்ஸை பார்த்தோன்னா இந்த ஆரோ 2வால் அது டிஃபெண்ட் பண்ண மாதிரி தெரியல. இது கீழே அதோட டார்கெட்டை விட்டு தள்ளி போய் விழுந்திருக்கே தவிர இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமால் இது அழிக்கப்படலன்றது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இஸ்ரேல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை ரொம்பவே மறைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா அமெரிக்காவோட F-16 விமானம் நேத்து மெக்சிகோவில் இருக்க ஒரு ஏர்பேஸில் கிராஷ் ஆகிருக்கு. இன்னமும் இந்த கிராஷ்க்கான காரணம் வெளியில் தெரியலனாலும் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியை இந்த ஒரு கிராஷை மையப்படுத்தி இப்போ விசாரணைக்காக அமைச்சிருக்காங்க. ஏன் உடனே இப்படி ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு விமானமானது கிராஷ் ஆச்சுன்னா முதல்ல அங்கே கிரவுண்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ஒரு 2 இல்லை 3 நாள் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ F-16 பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த F-16 விமானங்கள் போகிறது இருக்கிறதுனால ஏதாச்சும் இதில் பிரச்சனைகள் இருக்கா, இல்லை இதன் மூலியம் பாதிப்புகள் ஏற்படுமான்றதை உடனடியாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரொம்ப அவசரமாக இப்படி ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அடுத்ததா அமெரிக்கா முழுக்க இப்போ காசாவுக்கு ஆதரவான போராட்டங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல இந்த போராட்டங்கள்ன்றது அமைதியான போராட்டங்கள்ன்றதை தாண்டி ஒரு சில இடங்களில் வன்முறையாகவும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் கைது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று ஒரு நாளில் மட்டும் 100கணக்கான நபர்களில் பல பல்கலைக்கழகங்களில் வச்சு அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரான் என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்களோ அவங்களுக்குலாம் திரும்ப வந்து அந்த இடத்துல எஜுகேஷன் பர்சியூ பண்ண முடியுமான்னு தெரியல. அவங்களாம் ஈரானுக்கு வந்தீங்கன்னா எங்களோட யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கான கிராஜுவேஷன் நாங்கள் கொடுக்குறோம். அதேமாதிரி ப்ரொஃபஸர்ஸ் யாரெல்லாம் காசாவுக்கு சப்போர்ட்டாக போராட்டம் பண்ணி நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்களோ, உங்களோட வேலை போயிருக்கோ, உங்களுக்கான வேலைகளை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஈரானும் ஒரு ஆஃபரை இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஐநா சபையோட இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவலானது வந்திருக்கு. நார்த் கொரியாவோட ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாதம் நடந்த தாக்குதலில் உக்ரைனோட தலைநகரத்து மேலே நடந்த ஒரு தாக்குதலில் நார்த் கொரியாவோட பாலிஸ்டிக் மிசைல் ஏவப்பட்டதா உக்ரைன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அதோட டெப்ரிஸ், அந்த மிசைலோட டெப்ரிஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு யூஎன்னோட இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நார்த் கொரியாவோட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள, டீப் டெரிட்டரிக்குள்ள தான் இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் லைன் ஒட்டியோ அதுக்கு பக்கத்தில் இருக்க பகுதியில் இருந்தோ இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படலை. நார்த் கொரியாவோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு வந்திருக்குன்றத இதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நார்த் கொரியா கிட்ட இருந்து ஏற்கனவே பல கண்டெய்னர்ஸ், 100கணக்கான கண்டெய்னர்ஸில் ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு வந்துட்டு இருக்குன்றது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். அதை இப்போ ஐநா சபையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு உக்ரைனுக்கு இத்தனை நாடுகள் உதவி பண்ணுறப்போ ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா உதவி பண்ணால் என்ன தப்பு? அந்த 2 நாடுகளுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக அவங்க ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இதில் உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது தப்பு இல்லை. இதுவே மற்ற நாடுகளுக்கு அவங்களோட நட்பு நாடுகள் உதவி பண்ணிட்டா அது ஒரு பெரிய தப்பாக பார்ப்பாங்க, ஒரு பெரிய போர்க்குற்றமாக கூட பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஈரானோட இத்தனை பாலிஸ்டிக் மிசைல் டேமேஜ் பண்ணப்படாமல் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விஷயத்தில் இஸ்ரேல் உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா நீங்கள் நினைக்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களா இருக்கே.